ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் பார்த்தோன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஆளுநர் பதவியா இல்லை அமைச்சர் பதவியாங்கிறதான் இப்போ ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த கோயம்புத்தூரில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஊடகம் மட்டும் கிடையாது, உலக அளவில் உள்ள ஊடகங்கள் எல்லாமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது யார் தமிழ்நாட்டுக்கு அடுத்த பிஜேபி தலைவர் யார். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எப்படி போகுது, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து யார் யார் நிற்க போகிறாங்க, அவங்களுடைய அடுத்த சிஎம் யார் வரப்போகிறாங்க, 2026 அடுத்த தேர்தல் வியூகம் என்ன, இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள். இப்போ தமிழ்நாட்டில் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், இந்தியாவில் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுறது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இதை பற்றிலாம் எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அடித்தட்டு மக்கள்லேருந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வரைக்கும் பேசப்படுற ஒரே விஷயம், அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா, அடுத்தது என்ன ஆக போகுது தமிழ்நாடு. கண்டிப்பாங்க அண்ணாமலை 2020 22 ஆகஸ்ட் ஐ பிலீவ் அன்னையிலேருந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணி லாஸ்ட் வீக் இன்ன வரைக்கும் அண்ணாமலை ஒரே ஒரு ஆள் தனியாக, அவர் பின்னாடி மிகப்பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவருடைய ஆளுமை என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிங்கம் போல சொல்லப்போனால், நான் இப்போ எந்த வகையான பாலிடிக்ஸ் சேர்ந்தவன் கிடையாது, இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னால், அவருடைய ப்ரெஸ் மீட்டிங் உண்மையாகவே அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால் கம்யூனிகேஷன், இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லு. ஒரு பொய்யை சொன்னாலும் பொருந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க ஊரில், அது கண்டிப்பாக அவர் பண்ணாது. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்துச்சா இல்லையாங்கிற ஒரு கேள்வியில், தமிழ்நாட்டில் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இன்னும் சொல்லிட்டு பர்சன்டேஜ் வகையாக கொடுத்த ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரே ஒரு தலைவர் அண்ணாமலை. ஏன்னா ஹீ இஸ் வெரி வெல் குவாலிஃபைட், ஹீ வெரி டேலண்டட். அதே போல் எதிரியை எதிர்நோக்கு விதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பயங்கர ஆக்யூரசி, வேறு யாருமே கிடையாது. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தைரியமாக எதையும் நினச்சி பேசக்கூடிய, அதே போல் டேட்டா, அவருடைய மெமரி ஸ்கில்லு, அவர் பொய்யா இருந்தாலும் பொருந்த சொல்லுவார், யார் நம்புகிற மாதிரிக்க. அதே போல் அவருக்கு உள்ள ஃபேனு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அவருடைய பேச்சு திறனுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அண்ணாமலையா ஓகே ஒரு யங்கஸ்ட் லீடர்ங்கிற மாதிரிக்க. அவருடைய ஏஜ் 36 38 இயர்ஸில் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில், அவருடைய ஐபிஎஸ் போஸ்ட்லாம் அவர் விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுக்காக சேவை செய்ய வந்தாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்காக வந்தாலும் சரி, அவருடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக வந்திருந்தாலும் சரி, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு பேசப்படுற ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. ஆனால் இப்போ நம்ப தகுந்த இடத்துலேருந்து ஒரு வந்த நிகழ்ச்சி, ஒரு செய்தி என்னன்னு சொன்னாக்க, அண்ணாமலைக்கு அடுத்த கவர்னர் போஸ்ட் ஆர் மினிஸ்டர் போஸ்ட். ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இல்லை புது கட்சி தொடங்குவார். நோனோ, அவர் புது கட்சியெலாம் தொடங்குற அளவுக்கு அவர் முட்டாளெலாம் கிடையாது. அவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாருமே கண்ணு தெரிஞ்சு குழியில் யாரும் விழ மாட்டாங்க. இப்போ அந்த விஜய் அவர்களே உள்ளே வச்சுட்டு காலை வெளியே எடுக்க முடியலையான்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கிற, அப்போ தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அதுக்கு காரணம் கிடையாது. அவர் கூட இருக்கிறது அந்த புஷி ஆனந்த், அவருடைய பேச்சு, அவருடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸு, மக்களை அணுகி போகிறது, அவங்க எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் மட்டும்தான் அரசியல் நடத்துகிறாங்க தவிர மக்கள்கிட்ட எங்கேயும் போராடலை. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாங்க, அது சின்ன படத்தனமாக இருந்துச்சு போராட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி எடுத்துகிட்டு இருக்க ஒரு முன் நடவடிக்கைகளும் அவங்களுடைய கையாளுன்ற விகிதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மிகப்பெரிய ஆளுமையான ஏடிஎம்கே கதற வச்சிச்சு, டிஎம்கே கதற வச்சிச்சு. ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 இந்த ரிலீஸ் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உண்மையோ பொய்யோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ரீச் ஆகிட்டாங்க. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பிஜேபியில் இப்போ நெக்ஸ்ட் வீக் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அது அவங்களோட உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் நடக்குதோ இல்லையோ, தேர்தலுங்கிறது ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். ஆல்ரெடி அவர் டிசைடர், ஆல்ரெடி யார் வரப்போகிறாங்க, யார் கருநாகராஜனா, தமிழிசையா, இல்லைனா அடுத்த கட்ட தரவழிகள் யார் யார் அந்த தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த அக்ரெசிவாக பண்ண முடியுமோ அதே போல் அனுசரித்து போகணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எதுவுமே அனுசரித்து போகிற கிடையாது, எடுத்தோம் தொடச்சோம். அவர் வாய் மட்டும்தான் உண்மையாகவே பிரச்சனை, அதை அவரே ஒத்துக்கிட்டாருங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த கட்ட தலைவர்களை நம்ம சிந்திப்பதை விட்டுவிட்டு அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கர்நாடகாவுக்கு கவர்னராக போக போகிறாரு. ஏன்னா அவங்களுடைய ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ், அதற்கு எகெயின்ஸ்டாக இவரை போட்டால் சரியாக இருக்குன்னு சொல்லி, அடுத்தது கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய மினிஸ்டர் ஆக போகிறாரு. ஏன்னா
அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த வார் ரூம் அதே போல் சோசியல் மீடியாவில் பயங்கர எஃபெக்டிவாக ஒரு டீம் ஒர்க் பண்ணாலும். அதனால அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீக் பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களை யாருக்கு உங்களுக்கு பிடிக்கும், அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யுவர் சாணக்கியன். பாய். தேங்க்யூ.